அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தமிழ்நாடு டெட் எக்ஸாம் முடிஞ்சு, நம்ம இப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம், டவுட் உள்ள கொஷின்ஸ் எல்லாம் எவிடன்ஸோட அப்ஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம சேனலில் கூட ஒரு 7-8 கொஷின்ஸ் இங்கிலீஷில், சோஷியல் சயின்ஸு, சைக்காலஜி, தமிழ் இந்த ஹெட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 9 கொஷின் வரைக்கும் நம்ம கூட அப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ்க்கு வந்து மெட்டீரியல்ஸும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து அது அப்ஜெக்ட் பண்ணி வந்து பயனடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ வந்து அது ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு 1 மார்க் 2 மார்க்கில் வந்து நம்மளோட எலிஜிபிலிட்டி வந்து போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம அதை செய்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது கொஷின்ஸில் இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது இல்லாமல் வேறு எந்தெந்த கொஷின்ஸில் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அது வந்து நம்ம கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க. கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா, அந்த என்னென்ன கொஷின்ஸில் டவுட் இருக்குன்னு சொல்கிறீங்களோ, அந்த கொஷினுக்கு நம்ம வந்து அப்ஜெக்ஷன் ரெடி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஒரு ரேஷ்னலாக திங்க் பண்ணி, இதில் அப்ஜெக்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இது அப்ஜெக்ஷன் பண்ணால் நமக்கு அதில் மார்க் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணுவோம், செக் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஆஸ் எ டீச்சராக உங்களுக்கே தெரியும் எதுக்கு நம்ம அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணால் நம்மளால் வந்து அது மார்க் வாங்க முடியும். அது மாதிரி சொல்லி உங்கள்கிட்ட சில கொஷின்ஸ் நீங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. அதுக்கு எப்படி எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருந்தால் மாஸ்டர் கீழே அந்த கொஷின் நம்பர் என்னன்றதையும் அந்த முடிஞ்சால் அந்த கொஷினில் உங்களுக்கு என்ன டவுட்டுன்றதையும் எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா ஏன்னா நமக்கு வந்து இன்றைக்கி 20 ஆகிடுச்சி, நாளைக்கு 21, 22 இன்னும் 2 டேஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து நம்ம எவிடன்ஸ் ரெடி பண்ணால் கூட நாளைக்கு ஈவினிங்கோ நாளைக்கோ நம்ம அப்லோட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி நாளைக்கே கூட நம்ம அப்லோட் பண்ணிட முடியுங்க. அதனால் வந்து யாரும் மனசில் ஏதோ ஒரு கொஷின்ஸ் வச்சுக்கிட்டு சஞ்சலத்தோடு இது பண்ணலாமா வேணாமா, இதுக்கு வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இருக்காதான்னு நினைக்காதீங்க. முடிஞ்சால் நீங்கள் கிரியேட் பண்ணி எனக்கு கூட கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் என்ன கொஷின் நம்பர்னு சொல்லி உங்கள் டவுட்டை ரைஸ் பண்ணிங்கன்னா ஐ வில் கிரியேட் எவிடன்ஸ் ஃபார் தட். நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். நாம் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் கிரியேட் பண்ணி என்னோடய கூகுள் ட்ரைவில் போட்டு லிங்க் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற மாதிரி. அது நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நிச்சயமாக வந்து ஒரு சில மார்க்குக்காக நீங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டு நம்ம வந்து செய்யலாமா வேணாமான்னு மட்டும் இருந்துடாதீங்க. நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கிற கொஷினை தாராளமாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ரைஸ் பண்ணுவோம். ஓகே டீச்சர்ஸ் நம்ம வந்து டெட் சம்மந்தமாக எலிஜிபிலிட்டி மார்க் சம்மந்தமாக 2 நாளாக நான் எந்த இதுவும் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா ஆத்தென்டிகேஷனாக நமக்கு வந்து தகவல் எதுவும் வரலைங்க. வந்தால் உங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஆத்தென்டிகேஷனாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருப்போம் எப்போவுமே. ஸோ வந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து இந்த டெட் மார்க் ரெடியூஸில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கேள்விப்பட்ட போல் ஜென்ரலுக்கு வந்து 90லேருந்து 75 குறைச்சிருவாங்க. எம்பிசி ஓபிசிக்கு வந்து 75லேருந்து 68 குறையும். அண்டு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து 60ன்றதே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிஓ ரெடி பண்ணியிருக்கிறதாகவும் அதுக்கு ஓகே இருக்கிறதாகவும் கேள்வி. அதுதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போஸ்ட் கூட பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இப்போது வந்து அதுக்கு பிறகு வந்து கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் மாண்புமிகு முதல்வர் தலைமையில் வந்து செக்ரட்டரி டைரக்டரோடலாம் மீட்டிங் நடந்திருக்குதுங்க. அதை பற்றி செய்தியெல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ. அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ.